திருச்சி ஜம்புகேஸ்வரர் கோவில் பங்குனி திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தினேஷிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் தினேஷ், மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தேர் திருவிழாவின் சிறப்புகள் என்ன? பக்தர்களின் வருகையை முன்னிட்டு என்னென்ன ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமானதும் சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலுமான திருச்சியின் புகழ்பெற்ற திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி தேரோட்டம் என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதன்படி மண்டல பிரம்மோற்சவமானது இந்த பங்குனி திருவிழாவானது பெரிய கொடியேற்றம் என்பது கடந்த மார்ச் 17ஆம் தேதி துவங்கி அதன் துணைந்து ஏப்ரல் 3ஆம் தேதி 8 தீக்கும் கொடியேற்றம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஜம்புகேஸ்வரர் சுவாமியும் அம்பாலும் தினமும் ரிஷப வாகனம், காமதேனு வாகனம், சூரிய பிரபை வாகனம் என்ற பல்வேறு வாகனங்களோடு இந்த வீதி உலா நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்றது. இன்றைய தினம் 6ஆம் திருநாளான இன்றைய தினம் முக்கிய நிகழ்ச்சியாக இந்த பங்குனி தேரோட்டமானது தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதாவது இந்த திருவானைக்கோவில் பொறுத்தளவில் 2 தேர்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அலங்கரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான அந்த 2 தேர்ல முதல் தேரில் ஜம்புகேஸ்வரர் சுவாமியும் அம்பாலும் எழுந்தருளி, 2வது தேரில் அகிலாண்டேஸ்வரி தாயாரும் எழுந்தருளி இருக்கும். முதல் தேரானது தற்பொழுது பக்தர்கள் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி என்ற பக்தி கோஷமிட்டவாறு இந்த தேரை வடம் பிடித்து இந்த இழுத்து வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த தேரானது தெற்கு மேற்கு திசை அருகே நிறுத்திய பின்னர் அடுத்த தேரானது இழுக்கப்படும். 2 தேரும் அடுத்த 1 மணி நேரத்திற்கு பிறகாக அந்த நிலைக்கு வந்தடையும் என்று இருக்கும். இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தற்போது இங்கு வருகை தந்து இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. அதே போல பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலும் கோயில் நிர்வாகம் சார்பிலும் செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தினேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.